கடுமையான வறுமையை முற்றிலும் ஒழித்த மாநிலமாக கேரளா உருவாகியுள்ளது. தட் இஸ் கேரளா எண்ட்ஸ் எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி. கடுமையான வறுமையை ஒழிப்பதற்கான திட்டம் கேரளாவில் செயல்படுத்தப்பட்டது. இதன் அடிப்படையில் உஜ்ஜீவனம் அப்படிங்கிற சிறப்பு பிரச்சாரம் 100 நாட்கள் நடத்தப்பட்டுச்சு. உஜ்ஜீவனம் அப்படின்னாலே ஒரு புது உயிரை கொடுப்பது அல்லது ஒரு வாழ்வை மீட்பது அப்படிங்கிற மாதிரி மிகவும் ஏழ்மையான குடும்பங்களை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு வீடு, சுகாதாரம், வாழ்வாதார வாய்ப்புகள் ஆகியவற்றை ஏற்படுத்துச்சு கேரளா கவர்மெண்ட். நிதி ஆயோக் வெளியிட்ட மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் அப்படிங்கிற பல பரிமாண வறுமை கோட்பாடு இதில் கேரளா குறைந்த வறுமை கொண்ட மாநிலங்களில் முதல் இடத்துல இருக்குது. நம்ம தமிழ்நாடு 4வது இடத்துல இருக்குது. லீஸ்ட் பாவர்ட்டி ஸ்டேட்ஸில் ஃபர்ஸ்ட் கேரளா, செகண்ட் கோவா, தேர்ட் சிக்கிம் அண்ட் ஃபோர்த்து தமிழ்நாடு. தமிழ்நாட்டோட பாவர்ட்டி வீதம் அதாவது பாவர்ட்டி ரேட் என்னன்னா 4.89%. இந்த மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் 12 இண்டிகேட்டர்ஸ் அதாவது 12 குறியீடுகளை கொண்டு தான் இவங்க இதை கணக்கிடுறாங்க. முதல்ல ஹெல்த் அதாவது ஆரோக்கியத்தில் எதெல்லாம் எடுத்துருக்குறாங்க அப்படின்னா நியூட்ரிஷன், சத்துள்ள உணவு, சைல்ட் மார்டாலிட்டி அதாவது குழந்தை இறப்பு விகிதம், அப்புறமா மெட்டர்னல் ஹெல்த் அதாவது தாய்மார் ஆரோக்கியம். எஜுகேஷனில் என்ன அப்படின்னா இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங், அவங்க எத்தனை வருடம் தொடர்ந்து ஸ்கூலுக்கு போயிருக்கிறாங்க, அப்புறம் ஸ்கூல் அட்டெண்டன்ஸ், இது ரெண்டும். அடுத்ததாக வாழ்க்கை தரம் அதாவது அவங்க வீட்டில் என்ன குக்கிங் ஃபியூல் யூஸ் பண்ணுறாங்க, எரிவாயு, அப்புறம் அவங்களுடைய சுகாதாரம் சானிடேஷன், ட்ரிங்கிங் வாட்டர் என்ன, எலக்ட்ரிசிட்டி என்ன, ஹவுசிங் அதாவது ஒற்றை அடுக்கு வீடா இல்லை இரட்டை அடுக்கு வீடா, அப்புறம் அவங்களுடைய சொத்துக்கள் அசட்ஸ், பேங்க் அக்கௌண்ட்ஸ், இதனெல்லாம் அடிப்படையில் தான் இந்த 12 இண்டிகேட்டர்ஸை அவங்க குறிக்கிறாங்க. இதன் அடிப்படையில் கொடுக்கப்படுற இந்த பல பரிமாண வறுமை கோட்பாட்டில் அதிக வறுமை கொண்ட மாநிலங்களில் முதலிடத்தை பிடிச்சிருக்கிற பீகார், அடுத்ததாக உத்தரப்பிரதேஷ், 3வது ஜார்க்கண்ட், 4வது மத்திய பிரதேஷ், 5வது ராஜஸ்தான், 6வது மேகாலயா. அதிக வறுமை கொண்ட மாநிலங்களில் முதல் இடத்துல பீகார், 2ஆம் இடத்துல உத்தரப்பிரதேஷ், 3ஆம் இடத்துல ஜார்க்கண்ட். இதை நம்ம ஞாபகம் வச்சுருக்கணும். இனி டேட்டாஸ் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா நிதி ஆயோக்கோட ரிப்போர்ட் படி 2013-14 இந்தியாவில் இருந்த வறுமை 29.17%. அது இப்போ 2023 11.28% குறைஞ்சிருக்குது. வறுமையிலிருந்து அதிக அளவு மீண்ட மாநிலமாக உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் இதெல்லாம் அறியப்படுது. அதாவது அதிக மக்கள் இந்த இடங்களில் வறுமையிலிருந்து இப்போது மீண்டுட்டு வர்றாங்க. நன்றி.